ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, சோர்ந்து போகாதே, இன்று நன்மை வருகிறதுன்னு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் சோர்ந்து போனது போல காணப்படுகிறாயா? கடந்த மாதத்தில் ஒரு சோர்ந்து போன ஒரு அனுபவத்தை போல காணப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு தான் ஆண்டவர் உனக்கென்று குறித்த நாள். இன்று உன்னை பார்த்து சொல்கிறது, சோர்ந்து போகாதப்பா, சோர்ந்து போகாதே மகனே, உனக்கு நன்மை வருதுன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். இன்று நன்மை வருதுன்னு சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கப்படுகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு ஃபஸ்ட்டு பலன் கொடுக்கிற ஆண்டவர். அவ்வளவுதான் நம்ம நினைக்கிறோமே. இந்த காரியத்தில் இனிமேல் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறோமே, இந்த காரியத்தில் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோமே. நீ முடிஞ்சதுன்னு நினைக்கிறையா? அதில் ஒரு புதிய ஆரம்பத்தை கற்றுத்தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பலன் என்று தெரியுமா? அது நிற்பதற்கு. பலன் எதற்கு தெரியுமா? நம்ம நிற்கிறதுக்கு மாத்திரமல்ல, வேகமாய் ஓடுவதற்கு. அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பது அந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்க முடிகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகள் அடித்து கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருந்தால் கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர எழும்பும்படிக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை கற்றுத் தருகிறார். உன் வாழ்க்கையில் பலன் இல்லாத கஷ்டப்படுகிறாயா? உன் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாதபடி கஷ்டப்படுகிறாயா? வறட்சியை கண்டு கொண்டிருக்கிறாயா? குடும்பத்தில் வறட்சி, குடும்பத்துக்குள்ள தரித்திரம், குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு ஒரு பலன் வருகிறது. இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள் திறக்கப்படுகிறது என்பதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். சொந்த போகிறவனுக்கு பலன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நம்ம இப்போ இருக்கிற நிலைமையை வைத்து நம்மளை அழைப்பதும் அல்ல, நம்மளை என்ன செய்ய சொன்னால் அவர் இருக்கிற நிலைமையை வைத்து அவருடைய பார்வையில் பார்க்கிறவரும் அல்ல. ஆண்டவர் நமக்குன்னு ஆயத்தம் பண்ணினதை அவர் பார்க்கிறார். நமக்குன்னு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறதை பார்க்கிறார். எதிர்காலத்தில் நமக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராக தான் என் தேவன் உங்களை அழைத்து, நீ சொல்லுகிறாய் சத்துவம் இல்லைன்னு சொல்லுகிற, உனக்கு நான் சத்துவத்தை தரேன். உனக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறேன், நான் உனக்கு பலனத்தை தரேன். நான் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? உன்னை பலப்படுத்துகிற தேவன், உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன், உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன், உன்னை உயர்த்துகிற தேவன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்பதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். எனவே சோர்ந்து போயிருக்கிற உன்னை தான் தட்டி எழுப்பி இருக்கிறார். இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு நன்மைகள் வரப்போகிறது. சோர்ந்து போயிருக்கிற உனக்கு இன்றைக்கு நன்மை வருது. சகோதரனே, சகோதரியை வருதுன்னு ஆவியானவர் சொன்னால் விசுவாசத்தோடு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் செய்வார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, சோர்ந்து போயிருக்கிறவளுக்கு இன்று நன்மையை வருகிறதற்காக, நன்மையை கட்டளையிடுவதற்காக நன்றி. அப்படியே செய்வதற்காக நன்றி. ஏசாயா 40:29வது வசனத்தின்படியே, ஏசாயா 40:31வது வசனத்தின்படியே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.